அப்ப இன்னைக்கு போடுறோம், போடக்கூடாது என்று நமக்கு மாற்று கருத்து கூட சொல்ல மாட்டாங்க. அப்ப ஒரு காரணத்தை சொல்லி ஒன்று தடை செய்யப்பட்டால் அந்த காரணம் விலகினால் அந்த தடை என்ன ஆயிரும், நமக்கு ஆகமாக்கப்பட்டோம். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன காரணம் என்ன, இன்னா உம்மத்துர் உம்மியத்துர், நாம உம்மி சமுதாயமா இருக்கிறோம், லா நக்து வலா நாஷு, நமக்கு அந்த கணக்கு தெரியாது, நமக்கு எழுதி வைக்கிற பழக்கம் இல்லை, அதனால மாசு எப்படி இருக்கும், 29 இருக்கும் அல்லது 30 இருக்கும். இப்ப தெரியுதா இல்லையா? இஸ்லாமிய உலகுக்கு கேலண்டர் தேவைப்படுது. அல்லாஹ் மனசில கேலண்டர் சொல்றான், அது மக்களுக்கு காலங்காட்டுன்னு சொல்றான். இப்ப கேலண்டர் எப்படி போடுவது என்கிறது இன்றைக்கு நம்மளால சொல்ல முடியும். இன்னைக்கு அமர்ந்து கொண்டு 100 வருஷம் கழிச்சு நம்மளால கேலண்டர் போட முடியும். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நம்மளால முடியல, நாம செய்யற. இப்ப நம்ம செய்யலாமா, கூடுமா கூடாதா? தாராளமா கூடுமாங்க. இன்னும் இதுதான் சேஃப். இன்னைக்கு அல்லாஹ் அந்த அறிவை கொடுத்துட்டான். அந்த அறிவு கொடுக்கப்பட்ட பிறகும் கூட நாங்கள் அதை பயன்படுத்த மாட்டோம் என்று சொன்னால் மாசம் முன்னும் பின் ஆனா என்ன செய்யறது? மாசத்தை முன்னும் பின் ஆனா குஃப்ரா சொல்லிட்டான். அன்றைய மக்கள் தப்பா முடிவு பண்ணா பிரச்சனை இல்லை, லா யுகல்லிஃபுல்லாஹ் நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. அந்த சமுதாய மக்கள் தவறாக முடிவு செஞ்சா சக்திக்கு மீறி அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான், அந்த மக்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நமக்கு தெரியுது, மஞ்சில் அடிப்படையில் அந்த சந்திரனுடைய அந்த சுழற்சியின் அடிப்படையில் ஒரு மாசம் துவங்கி விட்டது என்று தெளிவாக தெரிஞ்ச பிறகும் எப்படி நாம ஆரம்பிக்காம இருக்கிறது? இது குஃப்ர் அல்லவா? இது தெளிவா தெரியுது, ரமலானுடைய முதல் நாள் ஆரம்பமாகி விட்டது என்று தெரிந்ததற்கு பிறகும் நாம் என்ன சொல்றோம், இல்லை இல்லை எங்களுக்கு வரலன்னு சொன்னால் இது குஃப்ரா இல்லையா? இது நாம சர்ச்சை செய்ய வேண்டிய மேட்டருங்க. இது நாம பிற என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அது ஒரு மசாயில் பிரச்சனைங்க. நிறைய மக்கள்கிட்ட பாக்குறாங்க, பிறைன்னு சொன்ன அந்த மசாயில் அதை ஏங்க போட்டு பேசி மக்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டாக்கி, பாப்பாக்கு ஒரு நாள், மகனுக்கு ஒரு நாள், ஊருக்குள்ள 2 பேருனா 3 ஏங்க குழப்பறீங்க? ஊரோட ஒத்து போயிட வேண்டியதானே? குஃப்ர் ஒத்து போறதா? நிராகரிப்பான விஷயத்துல ஒத்து போறதா? அது என்ன விஷயத்துக்கு பாடுபட்டோம்? நாம நிராகரிப்புல பாடுபட்டு தான் தௌஹீதுக்கு வந்தோம். திரும்ப ஒரு விஷயம் நமக்கு தெளிவான குஃப்ர்னு தெரியுது. மாசத்தை முன்னும் பின் ஆக்கிட்டா அது குஃப்ர் என்று தெரிந்ததுக்கு பிறகு அந்த விஷயத்துல போய் விழுந்தா அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிக்க மாட்டானா? அப்ப மாசம் பிறந்து விட்டது அல்லது முடிந்து விட்டது என்று தெளிவாக தெரிந்ததற்கு பிறகும், அந்த அறிவு நமக்கு வழங்கப்பட்ட பிறகும், அந்த வசனத்தை திருமறை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொன்னதற்கு பிறகும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதற்கு வழிகாட்டிய பிறகும் நாம் அதை செய்ய தவறினால் நம்ம நிலை சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த உலகத்துக்கு இஸ்லாம் தீர்வு சொல்லுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லுங்க. இஸ்லாத்துல தீர்வு இல்லாத ஒரு துறை கூட கிடையாது. இஸ்லாத்துல தீர்வு சொல்லாத ஒரு துறை கூட கிடையாது. அப்ப இந்த அடிப்படையில இந்த மாதத்தை துவக்குவது, கணக்கின் அடிப்படையிலே செயல்படுவது முழுக்க முழுக்க குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்ட காரியம். இன்னும் ஒருபடி மேலாக சொல்வதானால் இன்றைய கால சூழ்நிலைக்கு அதுதாங்க அவசியமான ஒன்று. சிந்திச்சு பாருங்க, நீங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு தெளிவு இன்றைய வான்மண்டலத்தில் இருக்கிறதா? இன்றைய வான்மண்டலத்தில் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தெளிவு இன்னைக்கு இருக்குதா? இதை நாம சொல்ல வேண்டாம், விஞ்ஞானிகள் சொல்றான். இந்த உலகத்துல மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வாகனத்தில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த புகைகள், இந்த உலகத்தில் உள்ள அந்த தூசி மண்டலங்கள், இது என்ன ஆயிடுச்சு, அந்த வான்மண்டலத்தை அது நாசப்படுத்தி விட்டது. வானம் தெளிவற்றிருக்கிறது, ஓசோன் படலத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்லுதா இல்லையா? அப்ப இந்த தூசி இந்த மாதிரி மாசுபடுறதுனால வான்மண்டலம் மாசுபட்டு சொல்றான். தலைப்பிறை என்பது ரொம்ப சின்னதா தெரியக்கூடிய ஒரு விஷயம். இது எப்படி நமக்கு தெரியும்? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தலைப்பிறையை பார்ப்பது மிக மிக சாத்திய குறைவுங்க, மிக மிக சாத்திய குறைவான ஒண்ணு. அப்ப எப்படி நாம தீர்மானிக்கிறது? அப்ப அல்லாஹ் தஆலா அவருடைய அறிவை நமக்கு வழங்கினதுக்கு பிறகும் நாம் அதை செய்ய மாட்டோம்னு சொன்னா, நான் இன்னொன்னு கேட்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த மாதிரியே தான் நடப்பேன்னு சொன்னா இன்னும் பல கேள்வி நம்ம கேட்போங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்த மாதிரி நம்ம நடப்போம், வேற நம்ம கியாமத் நாள் வரை கொண்டு வர முடியாது, ஹதீஸ் இல்ல. அப்ப எப்படி பார்க்கிறோம்? அதுக்கு விஞ்ஞானம் தேவைப்படுது நமக்கு. மாசத்துடைய ஆரம்பம் மேற்கதான் புற உதிக்கும் என்று நமக்கு விஞ்ஞானம் தேவைப்படுது அந்த விஷயத்துக்கு. அப்ப அதுக்கு மட்டும் விஞ்ஞான கணக்கு. அதே மாதிரி நோம்ப துவக்குறீங்களே, காலையில எப்படி துவக்குவீங்க? திருமறை குர்ஆனில் விடிய காலம் 5:11 அல்ல 4:55 நீங்க நோம்பு முடியும் ஆயத்து இருக்குதா? என்ன ஆயத்தா இருக்குது? இரவு
அந்த மங்கி அந்த பகலுடைய வெளிச்சம் ஆரம்பமாகிற அந்த ஃபஜ்ருடைய அந்த வேலை வரை என்ன செய்யுங்க, நீங்க உண்ணுங்கள் பருகுங்கள், அங்கிருந்து நோன்பு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுதான் வசனம். நீங்க என்ன செய்யறோம், கிளாக்கை பார்த்து நோன்பு பிடிக்கிறோம், உண்மையா இல்லையா? கிளாக்கை பார்த்து நோன்பு பிடிக்கிறோம், அல்லது பாங்குடைய சத்தம் கேட்டு நோம்பு நிப்பாட்டிடுறோம். நோம்பு என்ன செய்யறோம், சாப்பிட்டு நிப்பாட்டிடுறோம். அதே நோம்பு துறக்கிறோமா இல்லை, எப்படி துறக்கிறோம்? நோம்பை விடுறது எப்படிங்க, வானத்தை பார்க்கிறோமா? குர்ஆன் என்ன இருக்குது, திருமறை குர்ஆனில் அந்த வெளிச்சம் மங்கி இரவு படர ஆரம்பிச்சு செஞ்சிருங்க, நீங்க நோன்பு விட்டுருங்க. இன்னைக்கு அதையும் கிளாக் பார்க்கிறோம். அப்ப எத்தனை விஷயத்தை ஏற்றிருக்கிறோம், இந்த விஷயத்தை அப்ப விளங்கி இருக்கிறோம். அதாவது அந்த வானத்தை பார்க்கிறது என்ன இல்லை, நோம்புடைய ஷர்த் அல்ல, தெரிஞ்சுக்கிறேங்க. அந்த இருள் படர்ந்து வர்றதை பார்க்கிறது நோம்புடைய ஷர்த் அல்ல, அந்த பகல் வெளியே வர்றதை பார்க்கிற நோம்புடைய ஷர்த் அல்ல. அந்த நேரம் அதை கிளாக்க பார்த்தா என்ன, வானத்தை பார்த்தா என்ன, அதுக்கு மட்டும் ஒத்துக்கிறோம். அதே மாதிரி குர்ஆன் எடுத்து பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன, இப்ராஹிமே மக்கள் ஹஜ்ஜுக்காக நீங்கள் அழையுங்கள், அவர்கள் மெலிந்த ஒட்டகைகளிலே வருவார்கள். நீங்க எது போறீங்க, இங்க இருந்து 4.5 மணி நேரத்தில் போறீங்க ஃபிளைட்ல. அல்லாஹ் சொல்ற வார்த்தை மெலிஞ்ச ஒட்டகத்தில் வருவாங்க. நாம எதை போறோம், ஃபிளைட்ல போறோம். அதிசயத்தை காமிங்க, ஃபிளைட்ல போலான் இருக்கு இல்ல. அப்ப ஷர்த்தங்க என்னவா இருக்குது, வாகனத்துல அந்த ஸ்பாட்டுக்கு போறதுதான் ஷர்த்து. மெலிந்த ஒட்டைகளை போற ஹஜ்ஜுடைய ஷர்த் அல்ல, அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறது ஷர்த்து. அது ஒட்டகத்துல போனா என்ன, அது ஃபிளைட்ல போனா என்ன? அப்ப என்ன நோக்கம், மாதத்துடைய முதல் நாளை தீர்மானிப்பதுதான் நோம்புடைய ஷர்த்து, மாதத்துடைய கடைசி நாளை தீர்மானிப்பதுதான் நோம்புடைய ஷர்த்தை ஒழிய பெற பார்க்கிறதோ அது ஷர்த்து கிடையாது. அப்படியானால் கால்குலேஷன் பண்றது, முன்கூட்டியே தீர்மானிப்பது, சந்திரனுடைய அந்த சுழற்சியினுடைய கணக்கை வைத்து செயல்படுவது மார்க்கத்திற்கு விரோதமான காரியம் கிடையாது. முழுக்க முழுக்க குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டிருக்கக்கூடிய காரியம். அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் உண்மை தன்மையில விளங்கி, அதனுடைய உண்மை தன்மையில விளங்கி நாம செயல்படணுங்க. அது மட்டுமல்லங்க, இன்னொரு பரிதாபமான நிலைமை என்ன சமூகத்தில் இன்னைக்கு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பிற பார்த்து நீங்க நோன்பு வைங்க, பிற பார்த்து நீங்க நோன்பு விடுங்கன்னு சொன்னாங்க. இது எப்போ, ரமலான்ல மட்டுமா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மாசத்து எல்லா மாசத்தையும் நீங்க இப்படிதான் தீர்மானிக்கணும், அந்த மன்சிலை வைத்து தான் தீர்மானிக்கணும்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன நிலைமை, ரமலான் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ரமலான் வரைக்கும் சிவகாசிகாரம் போற காலண்டர், அது எப்போ ஆரம்பிச்சா என்ன, எப்போ முடிஞ்சவங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுல இன்னொரு கேலி கூத்து என்ன தெரியுமா, சுன்னத்தை கடைபிடிக்கிறதுல பயங்கர பிரச்சனை நமக்கு மத்தியில். இன்னைக்கு ஆரம்பிக்குதா, நாளைக்கு ஆரம்பிக்குதா, நாளை மறுநாள் ஆரம்பிக்குதா, ஆனா பித்அத்தில் எல்லாரும் ஒன்று சேர்றான். எப்படி, மீலாதுல எங்கேயாவது 3 நாள் வந்திருக்குதா? மீலா ரபீல் அவல் பிறை 12 மீலாதுகளா கொண்டாடுறாங்களே, தமிழ்நாட்டுக்குள்ள என்றைக்காவது 3 நாள் மீலாதுகளா நடந்ததுண்டா? எங்களுக்கு ரபீல் பிறை 12 வரல, உங்களுக்கு வந்துருச்சு, எங்களுக்கு வரல சொன்னது உண்டா என்றைக்காவது தமிழகத்துல, உலகத்துல உண்டுமா என்றைக்காவது? அதுல எல்லாம் ஒட்டுக்கா இருக்கிறான், ஒட்டுமொத்த உலகமே அந்த பித்அத்தில் அணிவகுக்கிறான். சுன்னத்துல என்ன, எங்களுக்கு வரலன்னு இவங்க, இவங்களுக்கு வரலன்னு அவங்க, இதுல மட்டும் 3 நாள் 2 நாள் வித்தியாசம். அப்ப பிரச்சனை எங்க வந்துச்சு, பிறை பார்க்கணும்னு சொன்னா ஒவ்வொரு மாசம் முயற்சி பண்ணுங்க, ஒவ்வொரு மாசம் அறிவதற்கு பாடுபடுங்க. அது செய்யறது இல்ல, சிவகாசிக்காரன் கேள்ற அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. என்னைக்கு அவன் ஷாபான் 29 போடுறானோ அன்னைக்கு பிற பார்க்கிறது. ரசூல் அப்படியே சொன்னாங்க, ஷாபானுடைய பிறை 29 நீங்க பிற பார்க்கிறதா இருந்தா ஷாபானுடைய பிறை 1 நீங்க பார்க்கணுமா இல்லையா? ஷாபான் எப்ப ஆரம்பிச்சது என்று உங்களுக்கு தெரிஞ்சாதான் 29 நீங்க பிற பார்க்க முடியும். நம்மவர்களில ஷாபானுடைய முதல் பிறைய எங்கேயாவது பார்த்தாங்களா? பார்த்தவர்கள் யார்? எந்த அடிப்படை நீங்க 20 முடிவு பண்ணீங்க? இந்த கேள்விக்கு தமிழகத்தில் யார்ட்டையும் பதில் இல்லைங்க. நாம பல இடத்துல கேள்வி கேட்டோம், இங்க மட்டுமல்ல, எங்கெல்லாம் நம்ம இந்த விஷயத்தை குறித்து பேசுறோமோ அங்க நம்ம கேட்கிற கேள்வி என்னதுதான், எங்காவது ஷாபானுடைய ஆரம்ப பிறை நீங்க பார்த்தீங்களா? பார்த்தவர்கள் யார்? எந்த பகுதியிலே பார்க்கப்பட்டது? இது வரையில பதில் கிடையாது. அப்போ மாசத்துடைய 11 மாசம் உஸ்வத்துன் ஹசனா சிவகாசிக்காரன், ஒரு மாசம் மட்டும் ரசூலுல்லாஹ், எந்த மார்க்கம் இது? எங்கிருந்து எடுத்துக்கிட்டோம் இதை? ஷாபானுடைய ஆரம்ப பிறை எப்ப வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, 29 மட்டும். ஏற்பட்ட விளைவு என்ன? கேலி கூத்தா இருக்கு. இன்னைக்கு கேலி கூத்து இன்னைக்கு போட்டு வச்சிருக்கேன். எப்போ பிறை 13 அமாவாசை பௌர்ணமி, சுப்ஹானல்லாஹ். பிறை 13 முடிஞ்ச உடனே பௌர்ணமி வரும், உலகத்தில் வருமாங்க. பௌர்ணமி என்னங்க? பௌர்ணமி என்ன? சந்திரனுடைய பாதி நாள் முடிஞ்சதுன்னு அர்த்தம். சந்திரன் மன்சில் ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வருது, முழு வடிவத்தை பெறான் பாதியில,
திருப்பி அடுத்த ஸ்டேஜ் என்ன, அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு போய் பிற ஃபினிஷிங் ஆயிருது. அப்ப சந்திரனுடைய பாதி நிலை எப்போ? பௌர்ணமி. அது எப்போ வந்திருக்குது? நம்மவர்கள் 13வது நோன்பு வைத்த அந்த இரவுல பௌர்ணமி வந்தாச்சு. இப்ப கணக்கு பண்ணுங்க, மாசத்துடைய பாதி 13 வந்தாச்சு. 13 13 எவ்வளவுதான்? 26 அல்ல அதிகபட்சம் ஒரு மனுஷன் வரலாம். 27 மாசம் முடிஞ்சிருமா? இதை மட்டும் நீங்க சிந்திச்சு பாருங்க. பிறை 13ல பௌர்ணமின்னு போட்டிருக்கிறான். 13 நோன்பு முடிச்சாங்க. நாம முடிக்கலாம், 15 முடிச்சா அது வேற விஷயம். பிறை 13 நோன்பு முடிச்சாங்க, முடிச்ச இரவுல பௌர்ணமி. இப்ப பௌர்ணமி பாதி நாள் என்று சொன்னால் அந்த பாதி நாள் முடிந்ததுக்கு பிறகு அப்படியே டபுள் கணக்கு பண்ணுங்க. 13 13 26 அல்ல ஒரு மனுஷன் கூடலாம். அந்த ஒரு மனுஷனை சேர்த்துக்கிறீங்க. இப்ப 27 நோன்பு முடிஞ்ச உடனே மாசம் முடிஞ்சிருமா? போட்டு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு 27 அமாவாசை போட்டு வச்சிருக்காங்க கேலண்டர்ல. எப்படிங்க ஒரு அமாவாசை 27 சாத்தியமா? ஒரு காலம் இருந்துச்சு அமாவாசைக்கும் அப்துல் காருக்கு சம்பந்தம் இல்லை. உண்மையிலே அமாவாசை அப்துல் கார் சம்பந்தமே யாருக்கு தான்? அம்மா அவனுக்கு பிரச்சனை இல்லையே, அவன் சூரிய கணக்கு. யூத நசாராக்களை பொறுத்தவரை சூரிய கணக்குல இருக்கிறான். அமாவாசை யாருக்கு தான் முக்கியம்? முஸ்லீம்களுக்கு தான். அப்ப அப்துல் கார் தான் உண்மையிலே சம்மதம். ஆனா என்ன இருக்குது இங்க 27 கூப்பிட்டு கேட்டேன்னு பதில் தெரியுமா? சிவராசிக்காரன்ட்ட, ஏன்பா 27 அமாவாசைன்னு போடு சாத்தியமா? பாய் நாங்க கரெக்டா அமாவாசையை போடுறோம், பெரிய கொடுக்கறது உங்க ஆளுங்க பாய். பெரிய கொடுக்குறது யாரு? நாங்க போடுறதுல உங்க ஆள் போடுறாங்க, தப்பு அவங்களுக்கு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்ப 27 அமாவாசை வருது. பிரச்சனை எங்க வந்துச்சு? குழப்படி எங்க வந்துச்சு? நீங்கள் கொண்டு வந்த முறைகள்ல கோளாறு. நீங்கள் கொண்டு வந்த முறைகள்ல கோளாறை ஒழிய அல்லாஹ்வுடைய தீன்லயோ மார்க்கத்திலேயோ கோளாறு கிடையாது. தீன் ரொம்ப தெளிவா இருக்குது. அல்லாஹ்வுடைய தீனை பொறுத்தவரையில அப்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில இஸ்லாமிய அடிப்படையில குர்ஆனும் ஹதீஸும் வழிகாட்டுதலுடைய அந்த அடிப்படையில ஒரு மாதத்துடைய நாளை, அது ஆரம்பமாக இருந்தாலும் சரி, அது இறுதியாக இருந்தாலும் சரி, பெருநாளாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும், அதை சந்திரனுடைய அந்த சுழற்சியை வைத்து முன்கூட்டியே தீர்மானிப்பதற்கு இஸ்லாத்தில் தெளிவான ஆதாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் செயல்பட்டு இருக்கிறோம். அப்படியானால் அது தெளிவு என்று உங்களுக்கு தெரிந்தால், நாம கொண்டு திணிக்கல. நான் இக்ராஹ ஃபித்தீன் கத் தபய்யன ருஷ்துல் கை. இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில அது நிர்பந்தமே கிடையாது. நேர் வழி எது, தவறான வழி எது, அது இஸ்லாம் பிரிச்சு காமிக்குது. அதை யோசிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. நாம சொல்வது உண்மையாக இருந்தால் குர்ஆனை வசனத்தை முன்னால் வச்சிருக்கிறோம், நபிகளுடைய ஹதீஸிலே வைத்திருக்கிறோம், இவ்வளவு ஆதாரங்களையும் உங்கள் முன்னால் வைத்திருக்கிறோம். நடுநிலை பார்வை கொண்டு செய்யுங்க. யாரின் மீது நமக்கு இருக்கிற விருப்போ அல்ல யாரின் மீது நமக்கு இருக்கிற பாசமோ மார்க்கத்தை விளங்குவதில் நமக்கு தடையாக இருந்து விடவே கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய தீனை சரியான அடிப்படையில் நாம் விளங்குவதாக இருந்தால் குர்ஆனும் ஹதீஸும் எந்த அடிப்படையில நமக்கு வழிகாட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும் அந்த அடிப்படையை புரிந்து நடக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனக்கு பிறகு சகோதரர் ரஷீதோடைய உரைக்கு பிறகு உங்களுக்கு ஏதேனும் சம்பந்தமான சந்தேகம் ஏற்பட்டால் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்பட்ட இந்த அவகாசத்துக்குள்ளாக எங்களால் இயன்ற வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் பதில் அளிக்கிறோம். அதே மாதிரி உங்கள் மேல் உள்ள கடமை, நீங்கள் வீடுகளுக்கு சென்ற பிறகு சொல்லப்பட்ட வசனங்களையும் ஹதீஸ்களையும் நீங்களே சுயமாக எடுத்து ஆய்வு செய்து கொள்ளுமாறு கேட்டு முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.